வணக்கம். இன்னைக்கு சென்னை ட்ரேட் சென்டரில் எக்ஸ்போ ஒன்று நடந்துருந்துச்சு. இன்றைக்கி சண்டே மார்னிங் நான் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்கிறவங்க வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ப்ராடக்ட்ஸு இதெல்லாத்தையும் பிராண்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இன்றைக்கி எக்ஸிபிஷன் நடந்துருந்துச்சு. நிறைய சிறு குறு தொழிலாளிகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ட்ரோன்ஸ்லேருந்து நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு, மெஷினரிஸ், ஆர்கானிக் ஃபுட்ஸு, டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ், ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸு, கைவினை பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மூங்கில் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுற ஒரு சில பொருட்கள் இருக்கும் இல்லையா, அலங்கார பொருட்கள். அப்புறம் இந்த சோஃபா, பீரோ, எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் இன்றைக்கி மார்க்கெட்டிங் சேல்ஸு நடந்துகிட்டு இருந்துச்சு எக்ஸ்போவில். முக்கியமாக நான் சொல்லணுன்னா ட்ரோன்ஸு, இப்போ நீங்கள் பார்க்குற மினி ஏரோப்ளைன், இது எல்லாமே கூட அங்கே இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக சேல்ஸ்க்காக இதை டெமோலாம் ஷோ பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா ஒரு 14 lakhs அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த ட்ரோன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே, அதை லேண்டெல்லாம் சர்வே பண்ணுறதுக்கு, அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு, ஃபார்மிங்காக யூஸ் பண்ணுற ட்ரோனு. இது வழியாக பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர் எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மெஷினரிஸ் எல்லாமே இருந்துச்சு. லேசர் கட்டிங் மெஷின், இந்த மெஷின் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி மெட்டல் வச்சாலும் நம்ம கொடுக்குற டிசைனிங்க்கு ஏற்ற மாதிரி வெட்டி, இந்த மாதிரி மெஷினரிஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. ஹைட்ராலிக் மெஷினு, ஸ்பாட் வெல்டிங் மெஷினு, குக்கிங் மிஷின் கூட இருந்துச்சு. குக்கிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டை குக் பண்ணி தரும். நமக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் நம்ம அதில் ப்ரோக்ராம் பண்ணால் போதும். இந்த மாதிரி மிஷின் எல்லாத்தையுமே ஹோட்டலில் தான் யூஸ் பண்ணுவாங்களா அதிகமாக. மாஸ்க் தயாரிக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா, இந்த மிஷினில் லிஸ்ட் ஆஃப் மாஸ்க் இருக்குது பாருங்களேன், 1 by 1. இந்த மிஷினில் தான் இந்த கொரோனா மாஸ்க்கு இது எல்லாத்தையுமே தயாரிக்கிறாங்க. நம்ம எந்த மாதிரி மிஷின் வேணும்னு கேட்டாலும் அவங்க அது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி தருவாங்களாம். ஸோ நம்ம ரெக்குயர்மெண்ட் என்னவோ, நம்ம பிஸ்னஸ் ஐடியாஸ் என்னவோ அதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் போதும். அதுக்கேற்ற மாதிரி டிசைனாக அவங்க அந்த மெஷினரிஸை டெவலப் பண்ணிவிட்டு நமக்கு கொடுப்பாங்க. அவங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷின்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் காருக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிற மிஷின்ஸு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் தெரியும். ஸோ ஓவரால் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் சோலார் பேனலு, மசாஜ் பண்ணுற மெஷினு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. மசாஜிங் மிஷின் எல்லாம் டைரெக்டாகவே அவங்க டெமோலாம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைக்கிற இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹெல்த் மிக்ஸு, அப்புறம் ஸ்டாச்சூஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி ஓவராலாக நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைபரில் பண்ணதான் இது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப லைட்டாக இருந்துச்சு ஃபைபர் மெட்டீரியல்ன்றனால. அண்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. டிசைனாக நமக்கு தேவையான எந்த மாதிரி மாடலாக இருந்தாலும் அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மோஸ்ட்லி என்னை அட்ராக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் தான். ஏன்னா ப்ரைஸ்லேயும் சரி, அதோடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டிலையும் சரி, எல்லாமே ஹெவி லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெதர் பர்ஸு, பேக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் பெட்ஷீட்டு, அப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய டெமோ இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு.